இந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சதர்ன் ரீஜியன் அண்ட் ஸ்டேட் ஹெட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அன்புக்குரிய சகோதரர் வி.சி. அசோகன் அவர்களே, அன்பிற்குரிய திரு மகேஷ் அவர்களே, பல்வேறு நிலைகளில் தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர் தொழிலில் தனக்கென்று தனி முத்திரையை தொடர்ந்து பதித்து வருகிற அருமை சகோதரர் ஆர்.சி. பால் கனகராஜ் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்களே, அருமை நண்பர் சுரேஷ் அவர்கள் குறுகிய கால இடைவெளியில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அன்போடு அழைத்த போது நான் ஊகையோடு ஒப்புக்கொண்டதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த நம்முடைய நண்பர்கள் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பல ஆண்டு காலமாக நான் அவர்களை நன்றாக அறிவேன். சென்னை சட்டக்கல்லூரியில் படிப்பதற்கு முன்பாக லயோலா கல்லூரி இருந்த காலத்தில் இருந்து, புரட்சித் தலைவரோடு ஏற்பட்ட அந்த தொடர்புகள் இருந்த காலத்தில் இருந்து, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இளம் வழக்கறிஞர் சங்கம் என்று ஆரம்பித்து நடத்திய காலத்தில் இருந்து பல நண்பர்களை, அவர் சிரமங்களை, அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் நான் நன்றாக அறிவேன். தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடராக இந்த ஊடகத்துறை விஞ்ஞான முறையில் எவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கிறது என்பதையும், அதிலே பணியாற்றுகிற அருமை நண்பர்கள் பல்வேறு நிலைகளில் எடுத்துக்கொண்டிருக்கிற முன்னேற்ற பாதைக்கான நிகழ்வுகளையும் முயற்சிகளையும் நான் நன்றாக அறிவேன். முதலில் அதற்காக அருமை பத்திரிகை துறையை சேர்ந்த ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகத்துறையின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக பலரை நீங்கள் விளாசி தள்ளி இருக்கிறீர்கள். இப்போது களத்திலே எப்படி விளாச போகுது நான் பார்க்க வேண்டும். பல இடங்களிலே சிக்கல் எடுத்து பெருமையை பெற்றிருக்கிறீர்கள். இங்கேயும் இந்த ஆடுகளத்தில் பல அணிகளாக பிரிந்து நின்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்கள் ஆடப்போகிற இந்த ஆட்டங்கள் சிறப்பாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்றால் நம்முடைய முதலமைச்சர் செஸ் விளையாட்டு வீரர் அவரை பார்க்க சென்ற போது, உங்களுக்கு தெரியும், உலக அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற அவர், அவரை பார்த்தபோது தன்னோடு எடுத்து வந்திருந்த செஸ் போர்டில் மேஜையை வைத்து ஆடலாமா என்று கேட்டு அவரோடு ஆடி அந்த நிகழ்வு விளையாட்டுத்துறை மீது அவர் எவ்வளவு அக்கறையாகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பதை நமக்கு புலப்படுத்தி காட்டியது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறையை நன்கு அறிந்திருக்கிற ஒருவர் அமைச்சராக்குவதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு நிர்ணயித்தால் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும், இது விளையாட்டுத்துறையின் மறுமலர்ச்சியின் காலம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவில் பல திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தயார்படுத்தப்பட்டு வருவதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். விளையாட்டுத்துறையில் சிபாரிசு இருக்கக்கூடாது, சிறந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். விளையாட்டு வீரர்கள் கிராமப்புறத்திலே இருந்து சீராக செம்மையாக நகர்ப்புறம் வரைக்கும் ஈக்குவல் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் ஆள் தெரிந்தவர்கள், பணபலம் மிக்கவர்கள் அல்லது புகழக்கூடியவர்களை சார்ந்து நிற்கின்ற சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு விளையாட்டுத் துறையில கிடைக்கிறது என்கிற நிலைமை எல்லாம் மாறி, உண்மையாக களத்திலே இறங்கி திறமையாக விளையாடக்கூடிய, இன்னும் நாம் அடையாளம் காணாது இருக்கிற பலரை அடையாளம் காணக்கூடிய காலம் உருவாக வேண்டும். சிபாரிசுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், மொழி, இனம் விளையாட்டுத்துறையில குறிப்பிடக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் மிக்க நம்மவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு பல முனைப்பான திட்டங்களை தீட்டி வருவதை ஊடகங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஒளிமயமான எதிர்கால விளையாட்டுத்துறையில இருக்கிறது. இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமாக கிரிக்கெட்டை பற்றி தெரியாத இருந்த காலத்தில் நம்முடைய மிகுந்த மதிப்புக்குரிய திரு என் சீனிவாசன் அவர்கள், இந்தியா செவன்ஸ் அவர்கள் முதல்ல இங்கே தமிழ்நாடு சங்கத்திலும் போட்டியிட்டார்கள். அப்போது என்னை வந்து பார்த்து டன்லப் கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் இருந்த காலம் அது, வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். உன்னிப்பாக நான் கவனித்து பார்த்தேன். இதில் எதிர்காலத்தில் யார் தமிழ்நாட்டு கிரிக்கெட் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றால் எதிர்த்து நின்றவர்கள் ஜாம்பவார்கள். எம்ஆர்எஃப் நின்றது, ஏஐசைக்கிள் கம்பெனி நின்றது, பலர் அந்த போட்டி களத்தில் இருவேறு அணிகளாக இருந்திருந்த நேரத்தில் திரு என் சீனிவாசன் அவர்கள் எதிர்காலத்தில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை நான் கண்டறிந்து அவர் பக்கமாக நான் நின்றேன். கிரிக்கெட் பற்றி எனக்கு தெரியாது, ஆனாலும் கூட இந்த விளையாட்டுத்துறையில் அண்ணாச்சி யான் அண்ணாச்சி நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் எக்மோர் களத்தில் நின்ற போது ஒரு 10 ஆண்டுகள் அவரோடு நான் பயணித்த அந்த நாட்கள் காரணமாகவும் குத்துச்சண்டை விளையாட்டு சங்கத்தில் துணைத் தலைவராக பணியாற்றிய அந்த காலகட்டத்திலும் மிகுந்த மரியாதைக்குரிய சிவந்தி ஆயத்தன் சார் அவரோடு இணைந்து நின்று பல போட்டிகளிலே
குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து கால்பந்தாட்ட போட்டியை பழைய ஸ்டேடியத்திலே நடத்திய அந்த நாட்களிலும் இந்த விளையாட்டுத்துறையில் நான் காட்டிய அந்த ஆர்வம் காரணம் அமர்ந்துள்ளே என்னுடைய தாயார் பெயரில் கமலம் ஜான்சன் இண்டோர் ஸ்டேடியம் என்று பேட்மிண்டனுக்காக அமைக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து இந்த விளையாட்டுத்துறை எனக்கு இருந்த ஆர்வம் காரணமாக என்னை கிரிக்கெட் சங்கத்தினுடைய பைனான்ஸ் கமிட்டி சேர்மனாக 3 ஆண்டுகள் அவர்கள் பணியாற்ற அழைத்தார்கள். அப்போது நான் பார்த்தது என்ன என்றால், ஒரு சாரார் மட்டுமே இதில் ஆர்வமிக்கவர்களாகவும் களத்தில் இறங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்ததும், கிரிக்கெட்டுக்காக செலவிடுகிற பணம், ஈட்டப்படுகிற அந்த பொருளாதாரம் மற்ற விளையாட்டுகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டால் வாலிபால் வளரும், பேஸ்கெட் பால் வளரும், பேட்மிண்டன் வளரும் என்று சதுகுட ஆட்டம் வளரும் என்று பல்வேறு நிலைகளில் பல விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு அமைப்புகள் பொருளாதாரத்துக்கு சிரமப்படுவதை நான் பார்த்தேன். அப்போ ஒரு விளையாட்டு வேகமாக வளர்ந்து வருவதையும் மற்ற விளையாட்டுகளுக்கு உரிய பொருளாதார நிதி பற்றாக்குறை காரணமாகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களை இந்திய அளவில் நம்மால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியவில்லை என்பதையும் நான் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கு மாறி வருகிற சூழ்நிலை மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். பல இடங்களிலே பல அமைப்புகளை ஒன்று கூட்டி பாரபட்சமின்றி முடிவுகள் எடுக்கப்படுகிற தன்மைகள் எல்லாம் உருவாகி வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் மன்றம் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். 2ஆம் ஆண்டாக நடத்துகிறீர்கள், தொடர்ந்து நடத்த வேண்டும். உங்களுக்குள்ளே ஒற்றுமை உணர்வு வளரவும், ஒருவருக்கு பரஸ்பரம் புரிந்துகளும் இந்த களம் உதவும் என்று நான் கருதுகிறேன். என்றால் விளையாட்டு களம் ஒன்றிலே தான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும். இங்கே ஒன்றிலே தான் மன மாறுபாடின்றி, வேறுபாடின்றி உங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டிக் கொள்ள முடியும். அதாவது சகோதரருக்கும் வளர்வதற்கும், ஒற்றுமை வளர்வதற்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல களமாக இது அமைந்திருக்கிறது. அதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டி விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.